வாங்க மேம். வெல்கம். வாங்க மேம், வாங்க. வெல்கம். என்னோட அழகான வீட்டை பாருங்க. இது ஒரு அரண்மனை. இந்த காட்டில் இந்த மாதிரி வீடு பார்க்கவே முடியாது. எப்படி கட்டியிருக்கேன் பாருங்க. வாங்க வாங்க மேம். இங்க பாருங்க, வீட்டோட ஸ்ட்ரக்சரை பாருங்க, கலரை பாருங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசிச்சு பண்ணியிருக்கேன். மரம், செடி, கொடிகள் பச்சையோ பச்சை, நாலா பக்கமும் பாருங்க. வாங்க மேடம், வாங்க. இங்க ரொம்ப சூடா இருக்கே. எக்ஸாக்ட்லி கைஸ், இந்த வீடு நம்ம ஸ்டாண்டர்ட்க்கு செட் ஆகும். அட என்ன நீங்க, ரொம்ப ஹீட்டா இருக்கு. ஆனா இந்த வீடு பார்க்க நல்லா தான் இருக்கு. என்ன ஆனா? யா சரி ஜேகே சார், வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பீங்களா இல்ல இப்படியே அனுப்பிடுவீங்களா சொல்லுங்க. 5 crores நாங்க சும்மா கொடுக்க மாட்டோம். மேடம், 10 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கு தரேன். இது பத்தாதா? இந்த காட்டுல இந்த மாதிரி வீடு கிடைக்காது. என்ன நம்புங்க. வாங்க. இத பாருங்க, என்னோட பிரம்மாண்டமான வீடு. இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தது. அப்புறம் இந்த சாண்டிலியர் ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க பாருங்க. என்னோட அழகான வீட்டுல தரையில யாரு தூங்குறது? ஓ மை காட், திருடி. இல்ல இத பார்த்தா போன மாதிரி தெரியுது. அட என்னங்க நீங்க, டெட் பாடி எங்க இருந்து வரும்? தூங்குறா, தூங்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட வீட்டுல எதுக்காக தூங்குறா? நான் இவளை எழுப்பவா? ஷாஷா, பி கேர்ஃபுல். இந்த ஜேகே எதுலயாவது நம்மள கோத்து விட்டுற போறா. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? இந்த பொண்ணு என் வீட்டுல தூங்குறா. நான் தான் மாட்டுவேன். நீங்க எப்படி மாட்டுவீங்க? சும்மா பேசுறீங்களே. Oh my god. ஐயோ, ரத்தம். ரத்தம். ஹே கொலகாரி, என் வீட்டுல. நீங்க எல்லாரும் யாரு? எதுக்காக கத்துறீங்க? ஜேகே, போட்டோ எடுக்கிறத நிப்பாட்டிட்டு போலீஸ கூப்பிடு. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணல. அதோட இந்த ரத்தம். ஹலோ சிஐடி, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். அலிஷா குமார். அலிஷா? இப்ப ஞாபகம் வருது. அரை மணி நேரமா கேக்குறோம், அப்பெல்லாம் சொல்லவே இல்ல. பாக்குறதுக்கு நல்லவ மாதிரி தான் தெரியறா. ஆனா வேலை ரொம்ப டேஞ்சரானது. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்க அவங்க கிட்ட என்கொயரி போயிட்டு இருக்கு. சோ ப்ளீஸ். அலிஷா, இங்க நீ எதுக்காக வந்த? அதோட உன்னோட ட்ரெஸ்ல இந்த ரத்தக்கரை எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? மேடம், நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். யாரோட ரத்தம் இது? இங்க பாரு அலிஷா, இது உன்னோட ரத்தம் இல்லைன்னு எங்களுக்கு கிளீனா தெரியுது. ஏன்னா உனக்கு எங்கேயுமே அடிப்படல. சோ இது யாரோட ரத்தம்? போன வாரம் வந்திருந்தேன். இல்ல, நான் நேத்து நைட்டு தான் வந்தேன். இங்க ஒரு டின்னர் பார்ட்டிக்கு வந்தேன். என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் என்னமோ கொன்னுட்டாங்க. கோமலை கொன்னுட்டாங்க. யாரு கோமல்? கோமல் மேடம். அவங்க இங்கே தான் விழுந்து கிடந்தாங்க. நான் வாஷ்ரூம்லேருந்து வந்தேன். அவங்க கழுத்து கட்டாக இருந்தது.
அவங்க கழுத்து கட்டா இருந்தது. டின்னர் பார்ட்டியா? இந்த வீட்லயா? சார், இவ பொய் பேசுறா. டின்னர் பிளேட்டே வீட்டில் இல்லை, அப்புறம் பார்ட்டி எங்க நடக்கும்? நான் இப்பதான் 1 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டை திறந்திருக்கேன். இல்லை சார், நான் உங்ககிட்ட பொய் சொல்லலை. நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. நேற்று நைட்டு இங்கே பார்ட்டி நடந்தது. ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் ஏதோ சொன்னாங்க, பிரதீக். அதோட அவங்களோட ஒய்ஃப் கோமல் மேடம், அப்புறம் அவங்களோட பொண்ணு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பிரதீக், கோமல், அப்புறம் அவங்க பொண்ணு. அவங்களோட பொண்ணு மோனாலிசா இல்லை மோனிகா. சார், இன்னொருத்தனும் இங்கே இருந்தா. எனக்கு அவன் பேர் ஞாபகத்தில் வரல. யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லை? இல்லை சார். அலிஷா, நீ சொல்றத பார்த்தா இங்க உன்னை தவிர்த்து 4 பேர் இருந்திருக்காங்க. நீ வாஷ்ரூமுக்கு போயிருந்த. அங்கிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உன் கண்ணு முன்னாடி கோமல் கீழே விழுந்தா. நீயும் மயங்கிட்ட. இதைத்தானே சொல்ல வர? ஆமாம் சார், அதான் சார் நடந்தது. சார், என்னாச்சு? இங்க பாருங்க. என் வீட்டில் என்ன கிடைச்சது? மை காட், இது ஒன்றும் வீடு இல்லை, ஒரு கிரைம் ஹவுஸ். இதை நைஸா எங்க தலையில கட்டலான்னு பாத்தியா? அட, கரெக்டா சொன்னேன். இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா 5 கோடி இல்ல 500 ரூபாய் கூட கிடைக்காது. இந்த மாதிரி ஆள்கிட்ட வீடு என்ன, காய்கறி கூட வாங்க மாட்டேன். உங்களால எல்லாம் அமைதியா நிக்க முடியாதா? இது ஒரு மர்டர் கேஸ், புரிஞ்சுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பாதி விஷயம் ஞாபகமே இல்ல. சோ ப்ளீஸ் கோஆபரேட். சார், இந்த அரிசி சாஃப்டா இருக்கு. நேத்து இங்க பார்ட்டி நடந்ததா அலிஷா சொன்னா. இருந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாரி அலிஷா, நான் ஒத்துக்கிறேன். இங்க ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, கொலையும் இங்க நடந்திருக்கு. ஆனா உன் உடம்புல ஒரு கீறல் கூட விழலையே, அது எப்படி? இதை நம்பத்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அலிஷா. அது மட்டும் இல்ல, அந்த 3 பேரும் மோனிகா, பிரதீக், கோமல், அப்புறம் அந்த 4வது ஆளு, அவங்க எங்க இருக்காங்க? அவங்க முகத்தை பார்க்கலாமே. நீங்க எங்க இருந்தீங்க? அங்கே 208. வீட்டு சாவி இருக்கா? இல்லை சார், எங்கேயாவது சாவி விழுந்திருக்கும். ஸ்ரேயா, வன்ஷ், அந்த பூட்டை உடைங்க. சரி, உன்னோட நெய்பர் எங்க இருக்காங்க? நேத்து நைட்டு பார்ட்டியில இருந்தாங்கல்ல? யார் பக்கத்து வீடு? அதான் மோனிகா, பிரதீக், கோமல், அவங்க எங்க இருக்காங்க? அவங்க பின்னாடி இருக்காங்க. வாயும் கூட. சொல்லுங்க. இவர் பிரதீக் சார் இல்லை. யாரு பிரதீக்? நான் உத்கர்ஷ். நீங்க நம்ம சொசைட்டில தான் இருக்கீங்க. நீங்களா யாரு? நாங்க சிஐடிஸ். இவங்க தான் எங்ககிட்ட சொன்னாங்க இந்த இந்த வீட்டில் பிரதீக், மோனிகா, கோமல் இருக்காங்கன்னு. இந்த பேர்ல இங்க யாருமே இல்லைங்க. இங்க நாங்க 2 பேர் இருக்கோம். அதாவது நானும் என்னுடைய மனைவியும், அப்புறம் எங்க அம்மா அப்பா இருக்காங்க. அப்புறம் நீங்க சொன்ன இந்த 3 பேரு, அந்த பேர்ல இந்த சொசைட்டில கூட யாருமே இல்ல. என்ன அலிஷா, என்ன சொல்ற இப்போ? நான் நிஜமா தான் சொல்றேன், இங்க தான் இருந்தாங்க. சார், இவ பொய் சொல்றா.
உத்கர்ஷ், நீனா, அப்புறம் இவங்க அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. இந்த பொண்ணு வேற யாரோட பேரோ சொல்லிட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இவ இந்த காலனிக்கே வந்திருக்கா. என்னதெல்லாம் இது வரைக்கும் நீ என்னெல்லாம் சொன்னியோ அத்தனையும் தப்பு, பொய்யா சொல்லியிருக்க. சார், சார், ஆ அலிஷா வீட்ல இருந்து இந்த வால் கிடைச்சது. இதுல ரத்தம் இருக்கு. அப்புறம் 3 வேற வேற எரிஞ்சு போன ட்ரெஸ். அலிஷா, என்னதெல்லாம் இத்தனையும் உன்னோட வீட்டில் இருந்ததா எடுத்திருக்காங்க. உன்னோட நெய்பர்ஸ் எல்லாம் எங்க? அலிஷா, 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 ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சார், ஆ இந்தாங்க ரிப்போர்ட். அலிஷாக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அடிபடலை. ரத்தக்கரை இருந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் லேபுக்கு அனுப்பியிருக்கோம். அப்படின்னா அலிஷா ஆரோக்கியமாக தான் இருக்கா. ஒரு விஷயத்தை தவிர்த்து. அது என்னது? அது என்னன்னா, அலிஷாவுடைய பிளட்ல எங்களுக்கு ட்ரக்ஸ் கிடைச்சிது. அதனால அவ பேசும்போது மறந்துடுவா, இல்லை கன்ஃபியூஸ் ஆயிடுவா. இது அந்த ட்ரக்ஸோட பாதிப்பு. இந்த நேரத்தில் அவ என்ன சொல்லுவா, என்ன செய்வான்னு யூகிக்க முடியாது. ஆ, அப்படின்னா அலிஷா கிட்ட என்கொயரி பண்ணி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. இவ இப்ப கொலைகாரியா இல்ல விக்டிமா? சார், இவங்க தான் சிஐடி ஆஃபீஸர்ஸ். சார், என் பொண்ணு எங்க இருக்கா? என் அலிஷா. நீங்க யாரு? சார், நான் அலிஷாவுடைய சித்தப்பா. அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. இவன் என் பையன் விகாந்த், இவன் என் பொண்ணு ஜியா. அலிஷா ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு நீங்கள் ஃபோன் பண்ண உடனே நாங்கள் ஓடி வந்துட்டோம். நீங்கள் பயப்பட வேண்டாம், இப்போ நல்லா தான் இருக்காங்க. சார், ஸ்கெட்ச் வந்துடுச்சு. வாங்க. சித்தப்பா. அலிஷா கண்ணா, நீ நல்லா இருக்கியாமா? ஆ, நான் நல்லா இருக்கேன். அலிஷா, இதெல்லாம் எப்படி நடக்குது? அது நாங்கள் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு என்னோட நைபர்ஸ் கூட என்னமோ நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. பரவாயில்ல அலிஷா, எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்க கொஞ்சம் இதை பாருங்க. உங்களுக்கு இவங்கள தெரியுமா? தெரியலங்க. சரியா பார்த்து சொல்லுங்க. சார், இவங்களெல்லாம் நாங்கள் எப்பவுமே பார்த்ததே இல்லை. ப்ளீஸ், பேஷண்ட் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். ஓகே, பட் எங்களில் யாராச்சும் ஒரு ஆள் இங்கே இருப்பாங்க. சார், நான் என் சிஸ்டரை பார்த்துக்க இங்கேயே இருந்துக்கவா சார்? ப்ளீஸ் சார். சரி. என்ன சலோங்கி, ரொம்ப உழைக்கிறேன்னு தெரியுது. இந்த சலோங்கி 365 நாளும் உழைப்பான். என்ன உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுது? சரி, விஷயத்துக்கு வா. சரி, அதையும் கேட்டுக்கோங்க. அலிஷாவோட வீட்ல இருந்து நமக்கு 3 பேரோட ரத்தம் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து 2 லேடிஸோட ரத்தம், அப்புறம் ஒரு ஜென்ஸ். இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறது ஒரு ஜென்ஸோட ரத்தம். அவனோட வயசு 35லேருந்து 40 இருக்கும். இதில் லேடிஸோட ரத்தம் இருக்கு. அவங்களோட வயசு 30லேருந்து 35 இருக்கும். அப்புறம் இதில் ரத்தம் தெரியுதுல்ல, அது ஒரு பொண்ணோடது, 15லேருந்து 20 வயசு. ஆனா சார், இந்த 3 துணிலையும் அலிஷாவோட ரத்தம் கிடைக்கல. அண்ட் இது அலிஷா பார்ட்டியில் போட்ட ட்ரெஸ். இதுல கூட அவளோட ரத்தம் இல்ல. அலிஷா இதை எங்ககிட்ட சொல்லியிருந்தா. அம்மா அப்பா பொண்ணை கொன்னுட்டு துணியை எரிச்சு அவங்க வீட்டில் தூக்கி போட்டிருக்காங்களா? அது இருக்கட்டும் சார், 4வது ஆளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? அலிஷாவும் சொல்லியிருந்தா. இந்த வாளில் ரத்தம் தெரியுதுல்ல, இது 4வது ஆளோட ரத்தம். 4வது ஆளும் செத்து போயிட்டானா?
இன்னைக்கு உங்களால தான் சார் இவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டியிருக்கு. என்னாலயா? நீங்க மாத்தி சொல்றீங்க. உங்களால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் நடந்து வரேன். ஃப்ரெடி சார், உங்க பைக் தான் ரிப்பேர் ஆயிருக்கு, என்னோடது இல்ல. அது இல்ல, என் பைக் ரிப்பேர் ஆகல, அதுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னீங்க? உங்க பைக்குக்கெல்லாம் கோவம் வருமா? ஒரு கேஸை நான் சரியா சால்வ் பண்ண முடியலன்னு வையேன், என் பைக்கும் ஒய்ஃபுக்கும் 2 பேருக்கும் கோவம் வந்துடும். ஓஹோ, அதான் அலிஷாவோட கேஸ் இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணுங்க. நான் என்னத்த சொல்ல, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இந்த கேஸ்ல பிணங்களே காணோம். இது நல்ல கதையா இருக்கு. கல்யாணத்துக்கு முழு ஏற்பாடு ஆயிடுச்சு, ஆனா மாப்பிள்ளை தான் இன்னும் பார்க்கல. சரியா சொன்ன, சரியா சொன்ன. கல்யாணத்துல மாப்பிள்ளையை காணோம், இந்த கேஸ்ல பிணங்களை காணோம். அட, ஒரு வழியா இங்க வந்துட்டோம். சார், அபிஜித் சார் கிட்ட நான் போறேன், அவர் கூப்பிட்டாரு. நீங்க உள்ள போங்க. பாய். ஹேய் ஹேய், நில்லு நில்லு, ஜெயவந்தி நில்லு. யார் இந்த கொலைய பண்ணாங்களோ அவ இந்த டெட் பாடியை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கான்னு தான் தெரியல. எதுவுமே புரியல சார். இந்த அலிஷா கொலகாரியா இல்ல நிரபராதியா? ஆமா சார், யாரோட மர்டர் பத்தி இந்த அலிஷா நம்ம கிட்ட சொன்னாலோ அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆமா சார், இந்த அலிஷாவை எந்த அளவுக்கு நம்ப முடியும்? இன்னமும் அவ தெளிவாவே பேசவே இல்லை. அது என்னமோ கரெக்ட் தான். சரி ஸ்ரேயா, மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட்ல என்ன தெரிஞ்சது? சார், ஆனா அந்த ஏஜ் குரூப்ல யாரும் மிஸ் ஆன மாதிரி தெரியல. அப்போ ஒரு வழிதான் இருக்கு. நாம இந்த பொணங்களை பத்தி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். சார், அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல பொணங்களை புதைச்ச மாதிரியோ எரிச்சா மாதிரியோ ஆதாரங்கள் இல்ல. அப்ப எங்க தான் தேடுறது? கொலகாரி அலிஷாவோ இல்ல வேற யாரோ. ஆனா 3 டெட் பாடியை மறைக்கிறது அவ்வளவு ஒன்றும் ஈஸி இல்ல. அவளால அதை சிட்டிக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், இந்த பாடியை அக்கம் பக்கத்துல எங்கேயாவது புதைச்சு வச்சிருக்கலாம். அதாவது அந்த ஃபார்ம் ஹவுஸோட அக்கம் பக்கத்துல எங்கேயாவது. நம்ம 2 கிலோமீட்டர் இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா தேடி ஆகணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சே தீரும். சார், டாக்டர் சொன்னாரு எந்த வாளை கொலைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படின்னா இந்த கொலையில யாராவது மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பர்ட் இருக்கலாம். ஒரு வேலை செய்யலாம். இந்த அலிஷாவோட போட்டோகிராஃபை இந்த சிட்டியில் எவ்வளவு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கோ எல்லாருக்குமே அனுப்பி வைக்கலாம். யாரோ ஒருத்தராவது அடையாளத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க. எஸ், இதான் கரெக்ட். கண்ணு நேராக இருக்கணும். எதிர நிற்கிறவனுடைய கண்ணை கவனி. அமைதியான மனம், உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி, உடம்புல தெம்புக்கு குறைவு இருக்கக்கூடாது. கமான், குட். எஸ், சொல்லுங்க. நாங்க சிஐடிஸ் ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டரை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒருவேளை அவ 3 கொலை பண்ணியிருக்கலாம். என்ன? ஆனா இது தற்காப்புக்கான கலை. ஆமா, அந்த கொலைகாரன் இதை தவறா பயன்படுத்திருக்கான். சரி, அப்படி பண்ணது யாரு? இவ மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இவ அலிஷா? இப்போ நல்லா இருக்கா? நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அப்பா இங்கே வந்துடுவார். நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். சார், உங்கள் பேர் வியானா? ஆமாம். ரிசப்ஷனில் ஃபோன் வந்திருக்கு. என்ன? எனக்கா? ஆமாம் சார். சரி சரி, ஒரு நிமிஷம். எனக்கு ரிசப்ஷனில் ஃபோன் வந்திருக்கா, நான் அங்கே போகிறேன். சரியா? ஹலோ. நான் தான் இவளுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தேன். அலிஷா, நாம சந்தேகப்பட்டது சரிதான். இந்த அலிஷாக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும். என்னாச்சு? இங்கே அலிஷான்னு ஒரு பேஷண்ட் இருந்தாங்களே, அவங்கள காணோம். என்ன? காணா போயிட்டாங்களா? என்னாச்சு? சார், அவ ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? அலிஷா தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினைச்சோம். இப்போ பார்த்தா அவளே ஓடிட்டா. நிகில், நல்லா பாரு, அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். சீக்கிரம்.
அலிஷா ஏய், என்னால என்னாச்சு? நம்ப முடியல. ஆ? அப்பா சீக்கிரம் என்னாச்சு? டாக்டர் கூப்பிடுங்க. அப்பா ஒண்ணும் இல்ல. ஜாக்கிரதை, சீக்கிரம். சார் சார் அலிசா கிடைக்கல. டஸ்ட்பின்ல இந்த விக்கும் இந்த புடவையும் தான் கிடைச்சது. இந்த சாரி கோமலோட சாரியா? அலிஷா இங்கிருந்து காணாம போயிருக்கானா, அதுக்கு இந்த சாரிக்கும் அந்த விக்குக்கும் சம்மந்தம் இருக்கு. இவங்க எல்லாரும் இங்கே நெருப்பை பார்த்துருக்காங்க. அப்போ ஃபார்ம் ஹவுஸில் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ அவங்க பாடி இங்கே தான் எரிச்சிருக்கணும். சார் ம் அங்க பாருங்க, ஷூ மார்க்ஸ் இருக்கு. சார் இங்க பாருங்க, இதை வச்சு தான் தீ கொளுத்திருக்காங்க. பிணங்களை இங்கே தான் எரிச்சிருக்காங்க. சார் கேஸ்லின் ஊற்றி எரிச்சிருக்காங்க. சார் மொத்தமாக முடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஓ, ஏதாவது கிடைக்குதான்னு சுற்றி புத்தி பாரு. இதுங்களை பிரிச்சாகணும். சார் 3 மண்டவோடு இருக்கு. சார் இந்த 2 இடுப்பு எலும்பை வச்சு பார்த்தா லேடிஸ்ன்னு நினைக்கிறேன். அலிஷாவோட ஃபார்ம் ஹவுஸ் பார்ட்டியில் 4 பேர் இருந்தாங்க. அப்போனா நான் 4வது ஆள் கொலைகாரனா? அலிஷாவோட விளையாட்டில் அவனும் இருந்திருக்கணும். சார் வாட்ச் கிடச்சிது, நல்ல சேஃபாக இருக்கு, கரெக்ட் டைம் வேற காட்டுது. வாட்ச் கரெக்டான டைம் தான் காட்டுது ஃப்ரெடி. ஆனால் கொலைகாரனோட டைம் தான் இப்போ சரியில்லாமல் இருக்கு. சார் எப்போ அலிஷா நமக்கு ஒரு மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பர்ட்னு தெரிய வந்ததோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் அவளை பற்றி எந்த தகவலும் இல்லை சார். எவ்வளோ தூரம் தான் ஓட முடியும்? பேஷண்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எவ்வளோ தூரம் ஓடுவா அவ? எங்கே போய் ஒளிவா? ஊருக்கெல்லாம் அவளை பற்றி தெரிய வச்சிட்டோமே. சார் அந்த ரூமுக்கு வெளியில ஒரு விக்கும் ஒரு சாரியும் கிடைச்சது. அது யாரோடதா இருக்கும்? இந்த ட்ரெஸ் கோமலோட ட்ரெஸ் கூட மேட்ச் ஆகுது. ஆனா இது கண்டிப்பா தற்செயலானது இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்கு. அதனால தான் அலிஷா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில ஓடி இருக்கா. சார் இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அதன்படி பார்த்தா அலிஷா மேல தான் சந்தேகம் வருது. சார் 3 பாடி கிடைச்சிருக்கு. ஆனா யாரும் இன்னும் அடையாளம் தெரியல. அதுதான் அந்த 3 பேர்னு சொல்ல முடியலையே. சச்சின், உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம அலிஷாவோட பேச்ச நம்பலன்னு சொல்றப்போ அவ நம்ம கிட்ட என்ன சொன்னா? ஆமா சார், அதாவது பிரதீக், கோமல் அண்ட் மோனிகா கிட்ட பிளாக் கலர்ல பெலினோ கார் இருக்கு. பட் சார் அவங்க நேபர்ஸ் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட இந்த மாதிரி வண்டி இல்லைன்னு சொன்னாங்க. ஃப்ரெடி, நம்மால அலிஷாவோட எல்லா நெய்பர்ஸ் கூடவும் நம்ம பேச முடியல. யாரெல்லாம் பாக்கி இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம ஆபீஸுக்கு கூப்பிடுங்க. காலனியோட வாட்ச்மேன் கூட இங்க வரணும். இல்ல சார், இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல. அப்படி சொல்லாதீங்க, கவனமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு ஞாபகத்துக்கு வருமே. சார் அவங்க ரோட்ல வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க இவங்க முகத்தை பார்த்ததே இல்லை சார். இங்க பாருங்க, அலிஷாவோட ஸ்டேட்மெண்ட் படி இவங்களும் அதே காலனில தான் தங்குறாங்களாம். இல்ல சார், இது ஒரு பொய். இவங்க எங்க காலனில இருந்தா எப்பயாவது நாங்க பார்த்திருப்போம்ல. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. ஒருவேளை இவங்க உங்க காலனில இல்லாம கூட இருக்கலாம். ஒருவேளை அவங்க இங்க வந்து போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. சார்,
நான் இவங்கள பார்த்துருக்கேன். பார்த்துருக்கியா? எங்க? சார், ஒரு கருப்பு கார் வரும் சார். எனக்கு தெரிஞ்சு பெலேனோ கார். நம்பர் பார்த்துருப்பீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இல்லை சார். சரி, இருக்கட்டும். தேங்க்யூ. சச்சின், அந்த வண்டியை பற்றி நமக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். அந்த வண்டி இந்த காலனிக்குள்ள வந்து போயிருக்கு. அலிஷா நம்மகிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்கா. பட் சார், நம்ம கிட்ட காரோடைய நம்பர் கூட இல்லையே, அதை எப்படி தேடுவோம்? ஃப்ரெடி ஒருவேளை அந்த வண்டியை வாடகைக்கு எடுத்துருக்கணும், இல்லைன்னா திருடி இருக்கணும். நமக்கு அந்த வண்டியோட கலரும் மாடலும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? நாம கண்டுபிடிச்சிடலாம் வண்டி யாரோடதுன்னு. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சிடும். சார், வாளோட தாக்குதல் எலும்பு வரைக்கும் போயிருக்கு. இங்கேயும் அந்த 3 பேரோட ஃபேஸு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. என்ன ரெடி ஆயிடுச்சு சாலம்கே? கரெக்டாக மூக்கில் வேர்த்த மாதிரி வந்துடுவீங்களே. இங்கே பாருங்க, இந்த 3 பேரோட ஃபேஸு உயிரோடு இருக்கும்போது இப்படி இருந்திருக்கணும். இது பிரதீக், கோமல் அண்ட் மோனிகா. சரி, 4வது ஆள் எங்க? அவன் பாடியே கிடைக்கலையே, இறந்து போன ஆதாரமே இல்லையே. ஒருவேளை 4வது ஆள் உயிரோட இருக்கானோ? அப்படியும் இருக்கலாம். ஒருவேளை அந்த 4வது ஆள் உயிரோடு இருக்கலாம். ஒருவேளை அவனே இதையெல்லாம் பண்ணியிருக்கலாம். இந்த 3 பேரை கொலை பண்ணது, வெட்டினது, அப்புறம் அவங்க பாடியை கொண்டுட்டு போய் எரிச்சது, இதெல்லாம் ஒரு பொண்ணு செய்யக்கூடிய வேலை இல்லை. அதுவும் அலிஷாவால முடியவே முடியாது. இதை தானே டாக்டர் சொன்னாரு, அலிஷா ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிருந்தான்னு. எங்க பாடியை எரிச்சிருந்தாங்களோ அந்த இடத்துல ஒரு ஆளோட ஷூ தடயமும் அப்புறம் வாட்சும் இருந்தது. ஒருவேளை அந்த 4வது ஆள் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம் சார். எங்க ஒளிவா? எது வரைக்கும் ஒளிவா? நண்டு கொளுத்தா வெளியில வந்துதானே ஆகணும், வந்தே தீரணும். சலங்கி, அந்த சாரியிலிருந்து என்ன தெரிஞ்சது? இந்த விக், அப்புறம் இந்த சாரி. சார் என்ன ஜோக்கா சொன்னாரு, இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்கிற மாதிரி தான் பேசுறீங்க. ஏன்னா இந்த விக்கு அப்புறம் இந்த சாரியில பட்டிருக்கிற ரத்தம் ரெண்டுமே டூப்ளிகேட். அப்படின்னா கோமலும் டூப்ளிகேட்டா? கோமல் வேஷம் போட்டு ஆலிஷாவை மிரட்டி அவளை ஓட வச்சிருக்கா. இத செஞ்சது யாரு? எதுக்காக? சார், அங்க இதோ இங்கதான் வாடகைக்கு கார் தருவாங்க. இவங்க கிட்ட பிளாக் கலர் பலேனோவும் இருக்கும். ஒருவேளை பிரதீக் இங்கிருந்து எடுத்திருக்கலாம். சார் சொல்லுங்க, கார் ரெண்டுக்கு தேவைப்படுதா? பலனோவை நீங்க வாடகைக்கு கொடுப்பீங்களா? கொடுப்போம். ஆனா நீங்க யாரு? நாங்க சிஐடிஸ். இந்த ஸ்கெச்சஸ் பாருங்க. இவங்கள யாருக்காவது நீங்க இந்த காரை வாடகைக்கு கொடுத்தீங்களா ஒரு நாளைக்கு மேல? ஆமா, நான் 1 மாசத்துக்கு வண்டியை வாடகைக்கு கொடுத்தேன். அவங்க பார்க்கறதுக்கு இப்படித்தான் இருந்தாங்க. சரி, அவங்க அவங்களோட பேரை கோமல்னு சொன்னாங்களா? ஏய் சோட்டு, அந்த ரெண்ட் ரெஜிஸ்டரோட கொஞ்சம் கொண்டு வா. அந்த வண்டியை நாங்க செக் பண்ண விரும்புறோம். ஆமாம் சார், அவங்க பேர் காவேரி. அவங்க ஸ்கெட்சை தான் இப்போ நீங்கள் காட்டினீங்க. காமிங்க. பாருங்க சார், இங்கே பாருங்க. காவேரி. ஆமாம் சார். சார், வண்டியில் ஜிபிஎஸ் இருக்கு. ஓ, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். வண்டி எங்கே சுற்றுனதுன்னு தெரியும். ஒருவேளை 4வது ஆள் உயிரோடு இருந்திருந்தா அலிஷா கண்டிப்பா அவனை பார்த்துருப்பா. ஒருவேளை இவனும் மார்ஷல் ஆர்ட் ஃபைட்டரா இருக்கணும். இவனை பத்தின மொத்த டீட்டெயில்ஸும் எடு.
கிடைச்சிருச்சு சார். இதுதான் அவனோட அடையாளம். சார் இவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்ல, ஸ்வோர்ட் ஃபைட்டிங்லயும் எக்ஸ்பர்ட். இவனை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கு. இவனை தேடுங்க. இவன் பேர் என்ன? சேத்தன் குமார். என்ன 40 ரூபான்ற? நான் 2 வடப்பாவு தான் சாப்பிட்டேன். ரெண்டும் உன் ஃப்ரெண்டு சாப்பிட்டான்ல. யாரு ஃப்ரெண்டு? எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அட இப்போ உன் கூட தானே நின்னுட்டு இருந்தாப்ல. யாரும் இல்ல, நான் தனியா தான் வந்தேன். அட வடையை திருடுறியா? இல்ல, நான் வடை திருடல. எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. நீயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வந்தல்ல? அட இவ தான் அலிஷா. சிஐடிக்கு ஃபோன் பண்ணணும். ஆமா, இவ அவளே தான். ஏய் நில்லு. ஏய் காசை குத்துட்டு போ. அட யாராவது புடிங்க அவளை. ஏய் நில்லு. காசை குத்துட்டு போ. அவளை யாராவது புடிங்க. வண்டியில ஏறு, உன்னை காப்பாத்துறேன். நீ யாரு? சீக்கிரம் ஏறு, இல்லைன்னா சிஐடியில மாட்டி விட்டுருவாங்க. ஏய் ஹலோ, அலிஷாவை நீ பாத்தியா? பேஷண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாளா? என்ன யாரோ கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்களா? அலிஷா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அப்பா, அலிஷா கொலை பண்ணிட்டு ஓடி இருக்கா. சிஐடி அவளை தேடிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா அவளை பத்தி கவலைப்படுறீங்க? இங்க பாரு, அலிஷா என் பொண்ணு மாதிரி. உங்க 2 பேருக்குள்ள நான் எந்த வித்தியாசத்தையும் பார்க்கல. அதனால நான் கவலைப்பட தான் செய்வேன். டாட் நீங்க கவலைப்படாதீங்க, அலிஷா கிடைச்சிடுவா. அதோட விஹான், டாட் கிட்ட நீ எப்படி இப்படிலாம் பேசலாம்? அதோட டாட் கிட்ட பேசுறதுக்கு இதுதான் டைமா? நீங்களா? அலிஷாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? சீக்கிரமே கிடைச்சிடுவா. அப்புறம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு ஒரு கருப்பு பலினோ கார் அண்ட் கோமல், அதாவது காவேரி அனுப்புனாங்க, அதுவும் ஆதாரங்களோட. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், அலிஷா ஒன்றும் பண்ணாதீங்கன்னு. நீங்க 2 பேரும் யாரு? ப்ளீஸ். நம்ம எந்த பக்கம் போறோம்? உன் வாழ்க்கையை தேடி நம்ம எங்கேயும் போல முட்டாத்தனமான பொண்ணு. நான் யாருன்னு இப்பவும் தெரியலையா? கூப்பிட்டோன்னு வண்டியில ஏறிட்ட. அந்த பார்ட்டியை யோசிச்சு பாரு. இவரை பாருங்க, என்னுடைய பாஸ். ஹலோ அலிஷா. ஹாய். ஹாய். அன்னைக்கு நைட்டு நீ அங்க இருந்தியா? நிக்கில், கார் லொகேஷன் எங்கே காட்டுது? சார் இப்போ எந்த வேன் கிராஸ் பண்ணிச்சோ சேட்டன் அதில் தான் இருக்கான். ஃபோன் அதில் தான் சார் காட்டுது. அங்க நான் 3 பேரை கொலை பண்ணியிருந்தேன். நீ மயங்கி விழுந்திருந்த. சார் சேட்டனோட ஃபோன் லெஃப்ட்ல காட்டுது. வா, வெளியே வா. வேண்டாம். வேண்டாம். நிக்கில், நீங்க இவனை கவனிங்க, நான் இவனை பாத்துக்கிறேன். என்ன விடு.
மார்ஷல் ஆர்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும்? தற்காப்புக்காக மட்டும்தான். அநியாயத்தை தடுக்க யூஸ் பண்ணணும், அநியாயம் செய்யறதுக்காக இல்லை. என்ன விளையாடுறீங்க சார்? எங்களில் யாரோ தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சொன்ன உடனே நீங்கள் அதை நம்பிடுவீங்களா? இவங்க 2 பேரும் உங்களை பற்றி பேசுனாங்கன்னு சொல்லவே இல்லையே. எல்லா உண்மைகளையுமே இவங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லலை. ஒரு கருப்பு பலினோ கார்ல இருந்து தெரிஞ்சது. அதில் உங்கள் அலிஷா இறந்து போனவங்கள பார்த்துருக்குறா. அதோட அந்த காரை நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அந்த காரில் ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் ஒன்று பொருத்தப்பட்டிருந்துச்சு. அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா அந்த கார் எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தது. அதோட அந்த ஜிபிஎஸ்ல இருந்து இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. கடந்த 2 வாரங்களில் அந்த கார் தொடர்ந்து ஒரே இடத்துக்கு போயிருக்கு. அந்த இடத்துல தான் உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தரோட ஆஃபீஸ் இருக்கு. அங்கே தான் இந்த 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. ஜியா, இவங்க 2 பேரும் உங்க ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறாங்க? காவேரியும் அதே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தாங்க. அவங்க பேர் காவேரி. அவங்க ஸ்கெட்சை தான் நீங்கள் காட்டுனீங்க. உன்னோட கூட்டாளி சேட்டனும் தோ வந்துட்டான். அடேடா ஜியா, உன்னோட விளையாட்டு முடிவுக்கு வந்துருச்சு. ஆமா, டாடியோட வளர்ப்பு மகளை உயிரோட இருக்கும்போதே கொல்ல நினைச்சேன். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அலிஷா அப்படி அலிஷா இப்படி. அது மட்டும் இல்ல, டாடி இப்போ அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அலிஷா பேர்ல எழுத போறாரு. அதாவது நானும் விஹானும் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவருக்கு அலிஷா தான். நான் வெறும் சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தேன். அலிஷா தனியா இருக்கிறான்றது உனக்கு தெரிய வந்ததும் உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கோமல், பிரதீக், மோனிகா இந்த ஃப்ராடு பசங்களை கொண்டு வந்து நிப்பாட்டின. அப்பதானே அந்த கொலை குற்றத்தை அலிஷா மேல போட முடியும். அவளை மனதளவில் பாதிக்க வச்சிருக்க. அப்புறம் இந்த சேத்தன், இவனை எங்க எடுத்து பிடிச்ச? நான் இவனை ஒரு மார்ஷல் ஆர்ட் ஷோல பார்த்தேன். அன்னைக்கு நைட் அலிஷாவை ஏமாத்துறதுக்கு ஃபுல் பிளான் போட்டோம். இவளுக்கு என்ன தெரியாது, அதை சாதகமாக பயன்படுத்த பார்த்தேன். அலிஷா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டோம். என்ன சேத்தன், எல்லாமே ரெடியா இருக்குல்ல? ஆமா ஜியா, கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சு போயிருச்சு. சரி, அலிஷா எப்ப வருவா? மேடம் 8 மணிக்கு வர சொல்லியிருக்கோம். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? அப்படியே ரியல் ஆக்டிங்கா தெரியணும். மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல பொய்யான ஒரு கொலை நடக்கும். அண்ட் அலிஷா உண்மையிலேயே மாட்டிப்பா. அதுக்கப்புறம் அவளால் தான் ஒரு நிரபராதின்னு நிரூபிக்க முடியாது. அதோடு இங்கே நடந்த விஷயத்தையும் அவளால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, கிரேட். வேலை முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் சேத்தன், இப்போ எல்லாமே உன் பொறுப்பில் இருக்கு. நம்ம எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி நடக்கணும். அப்படியே நடக்கும் ஜியா. ஐ மீன், நீ சொன்ன மாதிரியே நடக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. வா அலிஷா. வா அலிஷா, நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. ஹாய். அலிஷா மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த அலிஷா, நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடி. வணக்கம் கோமல் மேடம். வணக்கம்மா. நான் சாப்பாடு எடுத்து வச்சிடுறேன். நீங்க குடிக்கலையா? நாங்க இப்பதாம்மா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோம். அலிஷா, இவரை மீட் பண்ணுங்க, என்னுடைய பாஸ். ஹலோ அலிஷா. ஹாய். உங்களோட மற்ற கெஸ்ட்டு? அலிஷா, விஷயம் என்னன்னா நாங்கள் ரொம்ப குறைவான ஆட்களை தான் கூப்பிட்ருக்கோம். இது ரொம்ப சின்ன பார்ட்டியாச்சே. முக்கியமா உங்களுக்காக. உங்களுக்காகவும் சேத்தன் சாருக்காகவும். என்னாச்சு அலிஷா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? கொஞ்சம் தலை சுத்துது. வாஷ்ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. இப்போ நாம நம்ம நாடகத்தை ஆரம்பிச்சாகணும்.
ஆம், பிளானை முடிக்க வேண்டிய நேரம் இது. நீ நீ என்ன பண்ற? என்னப்பா பண்ற நீ? நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அலிஷா எப்படி கொல்லுவாளோ அதே மாதிரி கொல்ல போறேன். கோமல் சாகும்போது எந்த புடவை கட்டியிருந்தாலோ அதே மாதிரி கட்டிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன். காப்பாத்துங்க, போயிட்டு நான் அலிஷாவை பயம்படுத்தினேன். காப்பாத்துங்க. அவளும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டா. நாங்க அலிஷாவை தேடுறதுக்கு முன்னாடியே நீங்க சேத்தனை பயமுறுத்தி அவனை கொலை பண்றதுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. ஆ, இப்போ என்னாச்சு? அலிஷாவும் உயிரோட இருக்கிறா, ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கா. ஆனா நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்க. அதோட தூக்கு தண்டனையும் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கான பரிசு.